வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா யூடியூப் சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, குண்டுமல்லி மற்றும் காக்கடான் அதை நம்ம என்னென்ன மருந்துன்றது இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன மருந்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம், கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் அடி உரம் என்ன பயன்படுத்தியிருக்கோம், இன்றைய விலை எவ்வளோ, மார்க்கெட் ப்ரைஸ், அது எல்லாமே ஒரு ஃபுல் தொகுப்பாக பார்க்கலாம். ப்ளஸ் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன வகை பயிர் பண்ணியிருக்கோம், எக்கனாமிக்கலாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, அது எல்லாமே ஒரு தொகுப்புங்க. விவசாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கமர்ஷியல் பேட்டர்னில் கொண்டு போகணும் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குண்டுமல்லிலேருந்து ஆரம்பிப்போம். குண்டுமல்லி பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் இன்னும் சந்தேகம் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். அதுக்கான ஒரு விளக்கமும் நான் கொடுக்குறேங்க. குண்டுமல்லியை பொறுத்த வரைக்குங்க, நம்ம நடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை கொஞ்சம் இல்லாத சமயத்தில் நடணும். அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும் போது நட்டோம்னா நம்ம செடி சீக்கிரமாக வேர் பிடிக்காதுங்க. அதனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை அந்த மாதிரி காலங்களில் நடுங்க. அது ரொம்ப நான் எப்போவுமே நட்டது எல்லாமே, எல்லா மல்லி செடி நட்டது எல்லாமே நான் ஜூன் ஜூலையில் தான் நட்டேன். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஜூலை மாதம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் மழை ஒரு ஸ்டார்ட் ஆகும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம மல்லி நட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டிசம்பர் வரைக்கும் நமக்கு மழை ஓரளவுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அப்போ என்ன வரும்னா நமக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம செடி வேர் ஊனி சீக்கிரமாக நல்லா குரோத் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டால் 4க்கு 4 இடைவெளி, 3க்கு 3 இல்லை 3.5க்கு 3 அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த பேட்டர்னுக்கு போயிடாதீங்க. 4க்கு 4ங்கிறதே போதுமானது. அதை விட கூட வச்சாலும் வைங்களே தவிர குறைவாக வைக்காதீங்க. காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம செடி வைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுங்க. ஆனால் நம்ம செடியை வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு முட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு நமக்கு என்ன ட்ராபேக்குன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போய் நம்மளால் பூ பறிக்க முடியாதுங்க. அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் 4 அடிக்கு 4 அடி அகலம் நீளம் எல்லாமே சேர்த்து குழி பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 1 அடி குழி எடுத்துகிட்டு அந்த ஒரு குழிக்கு 5 செடி நடணுங்க. இது பேசிக் ஃபண்டமெண்டல். இப்போ நம்ம நட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடி நமக்கு நட்ட உடனே துளிர் எடுக்காது. இட் வில் டேக் டைம். அதாவது செடி துளிர் பிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சில மண் வளம் பார்த்திங்கன்னா பசுப்பு தன்மை, அதாவது ஏன் அப்போது நம்ம குழி நம்ம ஏன் அளவுக்கு அதிகமாக ஒரு அடிக்கு 1 அடி எடுக்கணும் அப்படின்னு காரணம் கேட்டிங்கன்னா, அந்த குழி நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆழமாக எடுக்கும்போது தான் அந்த மண் பார்த்திங்கன்னா லூஸ் தன்மை அதிகமாக இருக்குங்க. இப்போ லூஸ் தன்மை அதிகமாக இருந்ததுன்னா இப்போ நமக்கு என்ன வரும், வேர் சீக்கிரமாக போயிட்டு உள்ளே போய் பிடிக்கும். ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம வேர் சீக்கிரமாக பிடிச்சி அதை செடியோட வளர்ச்சி சீக்கிரமாக மேலே வரும். இப்போ இதே மண் கொஞ்சம் கட்டியாக இருக்குதுன்னு வச்சுப்போம், அந்த இடத்துல வேர் சீக்கிரமாக பிடிக்காதுங்க. வேர் பரவாது. செடி குரோ பண்ணி வெளியில் வர்றதுக்கே ரொம்ப கால அவகாசம் எடுத்துக்கும். அப்போ நம்ம அந்த குழி எடுக்கிறதுக்கான மெயின் காரணமே அதுதான். சரி, நம்ம குழி எடுத்தாச்சு, செடி நட்டாச்சு. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம செடி சீக்கிரமாக வேர் நல்லபடியாக பிடிச்சி செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, வேர்க்கடலை புண்ணாக்கு அல்லது நிலக்கடலை, இந்த கிரவுண்ட் நட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த புண்ணாக்கு இருக்கும். அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வச்சுருக்கோன்னா ஒரு 10-15 கிலோ நம்ம கொண்டு எல்லாமே கலக்கி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு பாத்திரத்தில் பக்கெட்டில் ஊற வச்சு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு 10 கிலோ நீங்கள் கொண்டு வரீங்கன்னா ஒரு 200 லிட்டர் வாட்ரு, 20 கிலோ கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 400 லிட்டர் வாட்ரு இந்த தண்ணியில் நீங்கள் நல்லா கலக்கணும். கலக்கிட்டு என்ன பண்ணால் வேருக்கு பக்கத்தில் நீங்கள் ட்ரிஞ்சிங் பண்ணணும். ட்ரிஞ்சிங்கன்னா அந்த வேருக்கு பக்கத்தில் நம்ம அந்த தண்ணி ஊற்றி விடணும். இது என்ன நமக்கு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேர் சீக்கிரமாக பிடிக்கும். மண் பொசப்பாகும். மண் இறுக்கத்தன்மையை அந்த மண்ணை ரொம்ப இலகுவாக பண்ணும். அப்போ நம்ம வேர் சீக்கிரமாக பிடிக்கும். இது ப்ராசஸிங் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மாதம் வரைக்கும் இப்படி பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட் டைம், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு நட்டுட்டு நீங்கள் வேர்க்கடலை புண்ணாக்கு தண்ணி கொடுத்தீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் இல்லை 20 டேஸ்க்கு அப்புறமா
நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ப்ரைமரி ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா இஸ் பேசிக்கலி ரிக்வயர்டு ஃபார் ப்ரைமரி ஃபெர்டிலைசர் இஸ் என்பிகே. அது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் இருக்குது. இந்த 3 வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிளான்ட்ஸ், ஃபார் த எஸ்பெஷலி மல்லி. அப்போ நம்ம இதை வந்து ப்ரைமரி நம்ம ஏன் சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தேவை, பாஸ்பரஸ் தேவை, பொட்டாஷும் தேவை. இது இல்லாமல் செடி வந்து வளர இது காற்றுல இருக்குது. பட் ஈவன் நம்ம வந்து ப்ரைமரியாக நம்ம வந்து ஃபெர்டிலைசராக கொடுக்கணும். இது எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இம்மிடியட்டாக, அதாவது நிலக்கடலை புண்ணாக்கு வந்து நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து கரையும். அந்த புண்ணாக்கு அந்த ஹார்டு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து கலந்துடும், தண்ணியிலோட மிக்ஸ் ஆகும். வடிகட்டலாம், இல்லை தான் நம்ம அப்படியே கொண்டு போய் கூட செடிக்கு போடலாம். அதாவது ஏன் வடிகட்டணுங்கிற வார்த்தை நான் இங்கே பயன்படுத்தினேன் அப்படின்னா, சில பேர் வந்து இந்த ஸ்ப்ரேயிங் மிஷினில் வச்சு நாங்கள் அப்படியே ட்ரின்ச்சிங் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்ப்ரேயிங் மிஷினில் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டி ஆகணும். மேனுவலாக நீங்கள் கொண்டு போய் ஜக்கில் வச்சு ஊற்றுறீங்கன்னா வடிகட்ட தேவையில்லை. இதனால தான். அப்போது என்பிகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலைசரே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலபிள் தான். அப்போ அந்த வாட்டர் சாலபிளாக போட்டோடனே இம்மிடியட்டாக அதுக்கு தண்ணியில் கரைஞ்சிரும். 19 என்பிகே. இது வந்து இம்மிடியட்டாக நம்ம தண்ணியில் கலந்துரும். அதை அப்படியே கொண்டு போய் நம்ம ட்ரின்ச்சிங் பண்ணலாம், செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம். இப்படியே ஒரு 2 மாதம் போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பேசிக் ஃபெர்டிலைசர் நமக்கு வச்சு ஆகணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே வந்து நமக்கு வேணும், டிஏபி, யூரியா, கொஞ்சம் என்பிகே, டிஏபி, யூரியா, குரணை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20-20-00 குரோமர் கம்பெனி இல்லைனா மகாந்தன் கம்பெனியிலேருந்து நம்ம அந்த உரத்தை நம்ம வாங்கி எல்லா உரமும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து ஒரு செடிக்கு பக்கத்தில், ஒரு 3 மாதம் ஆன செடியில் ஒரு செடிக்கு 35-40 கிராம் அளவுக்கு நம்ம செடிக்கு பக்கத்தில் கொஞ்சம் போட்டு விடணும். அப்போ போட்டுட்டு மண் அணைக்கணும், அப்போ களை எடுக்கணும். இது வந்து ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருக்கணும். இப்போ ரெகுலராக நம்ம பண்ண என்ன பண்ணணும்னா, அந்த மண் அணைச்சி அது உரம் போடணும், மண் அணைக்கணும். மேலே வந்து என்ன ஸ்ப்ரே பண்ணணும், செடி வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் வரும். நோய் தாக்குதல் வந்து பல விதமான நோய் தாக்குதல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் இருக்குது, வால் பெயின் இருக்குது, இலப்பெயின் இருக்குது, குருத்து புழு இருக்குது, வெள்ளைப்புழு இருக்குது, க்ரீன் கலரில் வர புழு இருக்குது, அதுக்கப்புறம் மொக்கு புழு இருக்குது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும். இப்போ இந்த பிரச்சனைலாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பெட்டர் டு ஸ்ப்ரேயிங். பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிபிட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் இதை கூகுளில் கூட பாருங்கள். அசிபிட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அது நல்லாயிருக்கும். தைமோதேசியம் இருக்குது, லிக்விட் ஃபார்மேட்டு, அதுவும் நல்லாயிருக்கும். ஆல்ஃபா மைத்ரின், அதுவும் நல்லாயிருக்கும். ஆல்ஃபாகார்டு இல்லை ஆல்ஃபா மைத்ரின், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மோனோக்ரோட்டோபாஸ் நல்லாயிருக்கும். தைமோதேசியம் அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கிரேசியா நல்லாயிருக்கும். இந்த மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பூச்சி கடிக்கிற மருந்துகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. இதில் வந்து அப்புறம் 9 மாதம் ஆனதுக்கு பிறகு நம்ம மல்லி செடியில் வந்து அரும்பு கட்டி, அது அரும்பு வர சமயத்தில் நமக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி அதிகமாக பூ வர்றதுக்கு பார்த்திங்கன்னா விப்புல், டபுள், அது இருக்குது, விப்புல் இருக்குது, டபுள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோபென்சின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. இதெல்லாம் வந்து மேலே நம்ம கொடுக்கணும். மேலே கொடுத்து அது கூட நம்ம சல்ஃபர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்பிகே கூட நம்ம கொஞ்சம் அந்த மருந்தோடு சேர்த்து கலவையாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது எல்லா மருந்தும் எப்படி ஒன் ஷாட்டில் பண்ணலாமா? தேவையில்லை. இப்போது பூச்சி மருந்து இருக்குன்னா தைமோதேசியம், ஆல்ஃபாகார்டு, மோனோக்ரோட்டோபாஸ் ஒரு பேட்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப் பவுட்ரு, அசிபிட்டு, ஆல்ஃபா மைத்ரின் ஒரு செட்டு, கிரேசியா நீங்கள் தனியாகவே அடிக்கலாம். அதேமாதிரி மேலே வந்து நீங்கள் வந்து பூஸ்ட்டு, அது பூக்கள் அதிகமாக வரதுக்கான நீங்கள் அடிக்கிற மருந்து பார்த்திங்கன்னா விப்புல், ஒரு வாரத்தில் விப்புல் சேர்த்துக்கலாம் பூச்சி மருந்தோட. அதுக்கு அடுத்த வாரம் பூச்சி மருந்தோட டபுள் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் வந்து நைட்ரோபென்சில் சேர்த்துக்கலாம் பூச்சி மருந்தோட. அப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சல்ஃபரும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்பிகேவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்பிகே எல்லா டைமும் சேர்த்துக்கலாங்க. என்பிகே பெஸ்ட்டு, அது வந்து செடிகளுக்கு. அடி உரம் வந்து மாதம் ஒரு தடவை நீங்கள் கொடுக்கணும், இல்லை 20 நாள் ஒரு தடவை கொடுக்கணும். மேல் ஸ்ப்ரே வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம கன்ஃபார்மாக அடிச்சு ஆகணும். இது வந்து பேசிக் மல்லிகைப்பூ. ஒரு ஏக்கர் வச்சுருக்கிற மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 கிலோ பூ நம்ம எதிர்பார்க்கலாம். 100 கிலோ சொல்கிறாங்க, நம்ம ஆவரேஜ் 50 கிலோ பூ எதிர்பார்க்கலாம். இது வந்து பூ பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரே 50 கிலோவாக வரும் அப்படின்னா வராதுங்க. எப்போயுமே மல்லி வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சதுன்னா இட் வில் டேக் 15 days ஃபார் அந்த ப்ராசஸிங் நடக்கும் பூ வரத்துக்கு. அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15ஆவது நாளில் தான் பூ நமக்கு வந்து ஹார்வெஸ்டிங் வரும். அந்த ஹார்வெஸ்டிங் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அப்படியே போக போக 5 கிலோ, 10 கிலோ, 18 கிலோ, 20 கிலோ அப்படி போகும்.
20 கிலோ 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ அப்படியே படிப்படியாக ஏறிக்கிட்டே போகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே படிப்படியாக ஏறிக்கிட்டே போகும். இது எத்தனை நாள் ஏறும் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற அடி உரமும் நம்ம பண்ணுற மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான். 20 நாள் போகுமா 25 நாள் போகுமான்றது. அப்படியே நம்ம கிராஜுவலாக நம்ம மேலே ஏறிட்டே போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகும். அது ஒரே ஷாட்டில் ஒரே நாள் ட்ராப் ஆகாது. அது வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ வந்து 50 கிலோ போய் நிற்குதுன்னா மறுபடியும் 45 கிலோ 40 கிலோ 35 கிலோ 30 கிலோ 25 கிலோ 20 கிலோ 5 கிலோ 3 கிலோ 2 கிலோ வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பண்ணுற உரங்கள் வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரீசைக்கிள் வந்து ப்ராப்பராக நடக்கும். இப்போ தான் பூ ட்ராப் ஆகிட்டுருக்கு நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த ரீசைக்கிள் கண்டினியூஷன் ஆகாது, ஸ்டாப் ஆகிடும். அங்கே மறுபடியும் நீங்கள் கொடுத்தா தான் மறுபடியும் ரீப்ரொடியூஸ் ஆகும். மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே செயற்கை உரம் இல்லாமல் 100க்கு 95% கொண்டு வரவே முடியாதுங்க. இயற்கை உரத்தில் தான் கொண்டு வர முடியும், இயற்கை உரத்தில் தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாக்கா தயவு செஞ்சு நீங்கள் யாரையும் நம்பிடாதீங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம செயற்கை உரம் மட்டும்தான் நம்மளால் மல்லி ப்ரொடக்ஷனை கொண்டு வர முடியும், இயற்கை முறையில் கொண்டு வர முடியவே முடியாதுங்க. சரிங்களா? இது வந்து 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி, அதாவது புரோக்கர் மூலயமா நம்ம கொடுக்குறது, அதாவது நம்ம அந்தந்த மாவட்டங்கள் இருக்கிற பூ மார்க்கெட்டில் கொடுக்குறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சென்ட்டு கம்பெனியை வந்து வாங்கிக்கிறாங்க. பட் அவங்க வந்து ஒரே ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை தான் பண்ணுவாங்க. இப்போ பூ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நமக்கு என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டு கொடுப்பாங்க. 500 போச்சுன்னா 500. இன்றைக்கி வந்து 1 கிலோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாங்க. நாளைக்கு போனால் 500 ரூபா தான் போகும். அதுக்கப்புறம் 400, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆனால் சென்ட்டு கம்பெனிக்கு எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 250 ரூபான்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து 250 தான் போடுறாங்க ஒரு கிலோவுக்கு, 250 ரூபா. இட் மீன்ஸ் அதிகமாக போகும்போது அவ்வளோ தான் கொடுப்பாங்க, 150 ரூபா போகும்போதும் அவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம். நமக்கு பூ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருடத்தில் கடைசி 4 மாதங்கள் நல்லா போகும். அதே வருடத்தில் வந்து அதாவது February March கொஞ்சம் நல்லா போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி வாக்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 4-5 மாதமாக பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து அப்புறம் கண்டினியூஸாக ஒரு 4-5 மாதம் பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். காரணம் கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் மல்லி வந்து அளவுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் வரும். இதுதான் அதனோட பேசிக் காரணம். காக்கடன் வந்து பார்த்திங்கன்னா மல்லி ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நவம்பர் மாதம் வாக்கில் நின்று போச்சுன்னா காக்கடன் வந்து அந்த சமயத்தில் பூ வரும். அதாவது ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ மல்லி 1/2 கிலோ மல்லி வரும்போதெல்லாம் காக்கடன்லாம் சில பேர் வந்து 10 சென்ட்டுக்கு, ஏன்னா இப்போ நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன், என்னை இன்னும் ஹார்வெஸ்டிங் பண்ணி பார்க்கல. பட் 10 சென்ட்டுக்கே 10 கிலோலாம் எடுத்துருக்காங்க. இப்போ நான் போட்டிருக்கேன், ஒரு 30 சென்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ நான் அது அறுவடை பண்ணும்போது நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம செடியை அறுவடை பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன வரும்னா, மல்லி வரா சமயத்தில் காக்கடன் வரும், காக்கடன் வரா சமயத்தில் மல்லி வரும். அந்த February மாதம் லாஸ்ட்டில் தான் மறுபடியும் மல்லி வந்து ஸ்டார்ட் ஆகும். வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது மல்லி கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா மல்லி எல்லாம் ஒரு 500 ரூபா 600 ரூபா 800 ரூபா 900 ரூபா போகும். ஏன்னா அப்போ தான் மல்லி வந்து நிறையா ப்ரொடக்ஷன் வராது, லிமிட்டட் தான் வரும். அந்த சமயத்தில் நமக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டாகவே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபுல் ஃபார்ம் டூரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை ஊடுபயிர், டீ ஊடுபயிர், முருங்கை ஊடுபயிர், அப்புறம் அந்த பின்னாடி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா செம்மரம் சந்தன மரம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம இடத்த பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கட்டாந்தர மாதிரி தாங்க இருந்தது. அதாவது சுத்தமாக யாருமே பயிரே பண்ணாத ஒரு பூமி இது. நமக்கு வந்து ஒரு ரா லேண்டாக கிடச்சதுனால நமக்கு ஒரு பயங்கர ஒரு திருப்தி எங்களுக்கு. அதை வாங்கி நம்ம வந்து ஏர் ஓட்டி அது முறையாக நம்ம பராமரிப்பு பண்ணி அதுக்கு உண்டான ஒரு பயிர் வகையெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு உண்மையிலே வந்து ஒரு திருப்தி மனசில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டே டு டே வந்து பார்த்திங்கன்னா மல்லியில் இன்கம் இருக்கும், ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தென்னையில் ஒரு இன்கம் இருக்கும், ஒரு 10 years 15 yearsக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீ கூடில் ஒரு இன்கம் இருக்கும். முருங்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரத்தில் எப்படியாவது ஒரு 2-3 தடவை நம்ம இன்கம் வந்துடும். நமக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 40 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி நமக்கு அறுவடை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு எல்லா பயிரும் கலப்பு பயிர் நம்ம பண்ணும்போது தாங்க நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் ஒரே சீராக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற அந்த உழைப்புக்கும் அந்த கஷ்டத்துக்கும் நமக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகி நம்ம கைக்கு வரும்போது தாங்க அந்த ஒரு ஹாப்பினஸும் நமக்கு இருக்கும்.
அப்போ தான் வந்து நம்மளவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு பயிர் தாவரமோ இல்லை ஒரு பயிர் வந்து நம்பி நம்ம விவசாயம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து இயற்கையை வந்து நமக்கு ஒரு சில நேரங்கள் வந்து கை கொடுக்கலன்னா, நம்ம அந்த பயிர் மொத்தமாக நமக்கு வந்து லாஸ் ஆகும்போது, நமக்கு டோட்டல் இன்கம் வந்து நின்று போகும். அப்படி டோட்டல் இன்கம் நம்ம நின்று போகும்போது 1 வருடம் 2 வருடம் அதே தொடர்ச்சியாக நமக்கு இந்த மாதிரி வரும்போது தாங்க இயற்கையாகவே வந்து மனிதனுக்கு வந்து என்ன ஒரு விவசாயிக்கு என்ன பண்ணுறான்னா, தோல்வி முகத்தில் இருக்கும்போது தான் நிலத்தை வித்துடுறாங்க. அவங்க வந்து வேறு வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு மனமாற்றம் வந்துடுது. அப்போ நம்ம கலப்பு பயிர் பண்ணும்போது ஒரு பயிர் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் இன்னொரு பயிர் நமக்கு வருமானம் நமக்கு வரும். இந்த வகையில் தாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இன்னொரு சின்ன ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே வாழை இருக்குது, தென்னை மரமும் கொஞ்சம் இருக்குது. தென்னை நம்ம ஏன் போடுறோன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்க. அதாவது 1000 மரம் வச்சுருக்கோம் அரசனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா 1000 மரம் இப்போ நம்ம தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 500 மரம், அங்கே ஒரு 500 மரம் இருக்குது. டோட்டல் 1000 மரம் இருக்குது. 1000 மரம் வந்து அரசனுக்கு சமம்னு கேட்டிங்கன்னா, அது என்ன காரணம்னு கேட்டால், அரசன் வந்து எக்காலத்துலேயும் போயிட்டு வேலை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வராது அவருக்கு. கஜானா அப்படி ஃபுல்லாக இருக்கும். தென்னை வச்சுருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தாங்க. ஏதாவது ஒரு இன்கம் உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு தென்னைக்காய் வந்து இளநீர் போட்டாலும் வருமானம் வரும், தென்னங்காய்க்கு வருமானம் வரும். அப்போ நம்ம யார்கிட்டையும் கையேந்தி நிற்கிற ஒரு சூழல் நமக்கு வராதுங்க. இதுதாங்க ஒரு பேசிக் கான்செப்ட்டு. இது நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம ஒரு தொகுப்பாக கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த எடுத்து சின்ன சின்ன இன்ஸ் எடுத்து நீங்களும் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர உங்களுக்கு அனைவரும் நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.